ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலா ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல் எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம், ஹைட் அண்ட் சீக். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து நம்ம சொல்யூஷன் எழுத வந்து மறந்துட்டோம். ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மினி, போலு அண்ட் ராணி ட்ரா த சேம் பிரிக். 3 பேரும் ஒரே பிரிக் தான் வரைகிறாங்க. Why are their drawings of the same brick different? எதனால் அவங்க சேம் பிரிக்கை வரைஞ்சாலும் அவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே வேறு வேறு சைட்லேருந்து அதை பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து டாப்லேருந்து பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து சைட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சைட்லேருந்து பார்க்குறதுனால அவங்களோட ட்ராயிங்ஸும் என்ன ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம இங்கே வந்து ஆன்சராக எழுதணும். ஸோ பிகாஸ் தே ஆர் லுக்கிங் அட் த பிரிக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இதை வந்து வேர்டிங்ஸாக சொல்லியிருப்பேன், எழுதியிருக்க மாட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து எழுதிட்டேன். ஓகேவா? பிகாஸ் தே ஆர் லுக்கிங் அட் த பிரிக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் நேம் த ஆப்ஜெக்ட்ஸ். ஆல்சோ ரைட் விச் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்சர் பார்த்து அதை நேமிங் பண்ணிவிட்டு அது எந்த வியூ வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்கன்றதை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர், அந்த மானிட்டர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கம்ப்யூட்டரோட என்ன வியூ வந்து நமக்கு தெரியுது, ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு எழுதிக்கோங்க, இல்லைன்னா வெறும் ஃப்ரண்ட்னு கூட எழுதிக்கோங்க என் வியூ கொடுத்துருக்கறதுனால. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து என்னது, சோஃபா கொடுத்துருக்காங்க. சோஃபாவோட என்ன வியூ இருக்குது, ஃப்ரண்ட் வியூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க, இதோட டாப் வியூ. ஸ்லிப்பரை வந்து நம்ம மேலேருந்து பார்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ நம்ம வியூ வந்து டாப் வியூ அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னது, இது வந்து வாட்டர் பாட்டில். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ நேம் வந்து வாட்டர் பாட்டில். என்ன வியூ இருக்குது, டாப் வியூ இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து என்னது, ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ், ஸ்கூல் பஸ்ஸை வந்து பேக் சைடில் இங்கே நமக்கு பின்னாடி தானே ஸ்டாப் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பேக் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து சேர் பிக்சர். சேரை வந்து நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி தெரியும், கரெக்டாக? ஸோ சைட் வியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பென்சில். பென்சில் வந்து நீங்கள் ஒரு நியூ பென்சில் வாங்கிட்டு வரீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு நிப்பு தெரியும், கீழே வந்து நமக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். மேலே உள்ளதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஷார்ப் பண்ணி நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நமக்கு வந்து பென்சில் வந்து கொடுத்துருக்காங்க, பென்சிலோட டாப் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது ப்ரெஷர் குக்கர், வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதோட லிட்டு மேலேருந்து பார்க்குறப்போ நம்ம இந்த மூடி வச்சுருக்கிறது தெரியும், கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து குக்கர் அப்படின்னு எழுதிக்கோங்க. குக்கரோட டாப் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட். ஹெல்மெட்டை வந்து சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம வந்து சைட் வியூ அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஜெகத் அண்ட் ராணி ஹேவ் மேட் டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ் ஆஃப் த சேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரே ஆப்ஜெக்ட்ஸை 2 பேர் வரைகிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ட்ராயிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், அவங்க வேறு வேறு வியூவில் இருந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேட்ச் த வியூஸ் வித் த ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம இப்போ அந்த வியூவையும் அந்த ஆப்ஜெக்டையும் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஆப்ஜெக்ட்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வியூஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு சைட் வியூ வந்து இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இங்கே எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ரண்ட் வியூ இருக்கும், இந்த க்யூபுக்கு தான் இருக்கும், கரெக்டாக? இதோட சைட் வியூ வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? இதுதான் சைட் வியூ. ஸோ இங்கே சைடில் இருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்.
அதனால தான் அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து இதோட மேட்ச் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டாப் வியூ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஃப்ரண்ட் வியூ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எது அந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் லாஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம படிச்சிருக்கோம், பிரமிட், ப்ரிசம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். கரெக்டாக நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பிரமிடுக்கு வந்து மேலே வந்து பாயிண்டடாக டாப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக ப்ரிசம்க்கு வந்து எப்படி சொல்லியிருக்கேன்? எல்லா ஃபேஸஸுமே வந்து நமக்கு ரெக்டாங்கிள் தான் இருக்கும், எக்ஸப்ட் அந்த 2 ஃபேஸஸ் டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் நமக்கு. இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ப்ரிசம்னா மேலேயும் கீழேயும் ஸ்கொயர் இருக்கும், ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா மேலேயும் கீழேயும் ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அப்போ கண்டிப்பாக கீழே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. கரெக்டாக ரிமைனிங்லாம் எப்படி இருக்குது? நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம். கரெக்டாக இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசமை நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் கிடைக்கும். கரெக்டாக இதே இது ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்ப என்ன கிடைக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் இருக்குமா? ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது இதை நீங்கள் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க, மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, டாப் வியூ வந்து இந்த மாதிரி 3 ட்ரையாங்கிள்ஸ் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இதுதான். கரெக்டாக இதில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியும், இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். கரெக்டாக டாப் மேலேருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்கும், 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி தெரியும். இதுதான் இந்த டாப் வியூ, அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ லாஸ்ட்டு சாப்டர் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. ட்ரை டு மேக் drawings ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் சேர்ஸ், டேபிள்ஸ், பென்சில்ஸ், எரேசர்ஸ், பர்த்டே கேப், பாட்டில், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வியூ. இந்த ஆப்ஜெக்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு வியூவில் போய் நின்று பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியுதோ அதை அப்படியே ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். இதே இது அந்த டேபிளை மேலேருந்து பார்க்குறப்ப ஜஸ்ட் நமக்கு அந்த ரெக்டாங்கிள் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். இதே இது நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஒரு சைடு வந்து தெரியும். இது வந்து டேபிள் கூட வியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து வாட்டர் பாட்டில். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலோட வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும், சைட் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த டிசைன்ஸ் பொறுத்து நீங்கள் மாறும். டாப் வியூ வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேர் எடுத்துக்கோங்க. சேரை வந்து மேலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு டாப் வியூ வந்து இந்த மாதிரி தெரியும். கரெக்டாக மேலேருந்து பார்க்குறீங்க, நமக்கு இந்த சேரோட கால்லாம் தெரியாது, ஜஸ்ட்டு நம்ம இந்த உட்கார்ற பார்ட் தெரியும், நம்ம சாயிற பார்ட் தெரியும். கரெக்டாக இதே இது ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேரோட என்டையர் வியூ தெரியும். சைட்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், டெலிவிஷன் எடுத்துக்கலாம், இல்லை பெட்டு, காட்டு, கம்ப்யூட்டர், டேபிள், இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வச்சு அது முன்னாடி போய் நின்று பாருங்கள், அது சைடில் போய் நின்று பாருங்கள், அதை டாப்பில் இருந்து வியூ பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி தெரியுதோ அது நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான் பாக்ஸி பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் யூஸ் பண்ணி பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. யார்? ஜெகட்டும் மினியும். ஸோ ஜெகட் அண்ட் மினி ஆர் பிளேயிங். They are making different buildings using empty match boxes and make their drawings from different views. ஸோ எம்டி மேட்ச் பாக்ஸஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு அதோட வியூவை வந்து டிஃப்ரெண்ட்டாக போய் நின்று பார்த்து ட்ரா பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் நிற்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், சைடில் நிற்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், டாப்பில் இருந்து பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ இதுதான் பில்டிங் அவங்க கட்டியிருக்காங்க. இதை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தாங்கன்னா என்ன தெரியும்? இந்த ரெக்டாங்கிள் தெரியும், இந்த ரெக்டாங்கிள் தெரியும், அண்ட் இந்த ரெக்டாங்கிள் தெரியும், அப்புறம் அந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த சைட் பார்ட்டும் தெரியாது, இந்த மேலே இருக்கிறது இந்த பார்ட்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் தெரியும், இந்த ரெக்டாங்கிள் தெரியும், இந்த ரெக்டாங்கிள் தெரியும், இந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் தெரியும். மற்றபடி இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஹிடன் ஆயிரும் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்போ. இது அதே மாதிரி நீங்கள் பேக்கில் இருந்து பார்க்குறப்போ
இந்த மேட்ச் பாக்ஸோட பேக் சைடு தெரியுமா, அதுவும் அதே மாதிரி 3 இது கீழே இருக்கும், மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள், இந்த மாதிரி தான் தெரியும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு காமிப்பாங்க. டாப் வியூ பார்க்குறப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, டாப் வியூ வந்து என்ன தெரியும்னா, இந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தெரியும். இது அப்புறம் இந்த பார்ட், அப்புறம் இதோட மேலே பார்ட்டு, கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த பார்ட், அப்புறம் இந்த பார்ட், இந்த 5 ரெக்டாங்கிள்ஸ் மட்டும்தான் தெரியும். வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, டாப் வியூ. நவ் யூ ஆல்சோ கலெக்ட் எம்டி மேட்ச் பாக்ஸஸ். நீங்களும் எம்டி மேட்ச் பாக்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லை எம்டி மேட்ச் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது உங்களோட டாய்ஸில் பிளாக்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆர் எனி அதர் எம்டி பாக்ஸஸ் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் அண்ட் ட்ரா தேர் டாப், சைட் அண்ட் ஃப்ரண்ட் வியூஸ். அதோட டாப் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூலாம் ட்ரா பண்ணி பாருங்கள். யூ கேன் சேலஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, பை ஆஸ்கிங் தெம் டு மேட்ச் யுவர் ட்ராயிங் வித் த ரைட் பில்டிங். ஓகேவா, உங்கள் ட்ராயிங்கை வந்து ரைட் பில்டிங்கோட மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது நிறையா பில்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும். நிறையா பில்டிங்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மேட்ச் பண்ண முடியும். கரெக்டான அந்த ட்ராயிங்கை வந்து அவங்க மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஜஸ்ட்டு ஒரு மாடல் மட்டும் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, டாப் வியூ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையே அவங்க அப்படியே பண்ணிவிட்டு செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்து பில்டிங் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் தெரியுது. இந்த ரெக்டாங்கிள் தெரியுது, இந்த ரெக்டாங்கிள் தெரியுது, இந்த ரெக்டாங்கிள் தெரியுது. கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் தெரியுது. வேறு எதுவுமே நமக்கு தெரியல. இந்த சைடெல்லாம் நமக்கு தெரியாது. கரெக்டாக? இது எல்லாமே மர்ஜ் ஆயிரும். இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? இதே இது நம்ம இப்போ அடுத்து வந்து பேக் வியூ பார்ப்போம். நெக்ஸ்ட் பேக் வியூ பார்ப்போம். பேக் வியூவில் நமக்கு எப்படி தெரியுது? மேலே உள்ள ரெக்டாங்கிள் தெரியுது, கீழே உள்ள ரெக்டாங்கிள் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு வாலில் 2 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் தெரியுது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிளும் அந்த சைடு இருக்கிற ரெக்டாங்கிளும் நமக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு பேக் வியூ. நெக்ஸ்ட்டு டாப் வியூ பாருங்கள். நமக்கு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற வால்ஸ் மட்டும் தான் தெரியுது. இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இதுலேயும் மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் தான் தெரியுது. அப்புறம் சைடில் இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், ஜஸ்ட் இந்த லைன்ஸ் மட்டும் தான் தெரியும். ரெக்டாங்குலர் லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியுது. இதுதான் டாப் வியூ. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.